ஜினா, விபச்சாரம். இந்த விபச்சாரம் இருக்கு, அல்லாஹ் தஆலா இதை சொல்லும் பொழுது குர்ஆன்ல லா தக்ரபு ஜினா, விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னஹு கான ஃபாஹிஷா, இந்த விபச்சாரம் என்பது ஒரு மானக்கேடான விஷயம். வஸாஅ ஸபீலா, விபச்சாரத்தினுடைய பாதை என்பது, இதனுடைய வழி என்பது ரொம்ப கெட்ட கேவலமான பாதை என்று அல்லாஹ் தஆலா விபச்சாரத்தை கடுமையாக எச்சரிக்கிறான். இந்த விபச்சாரம் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் வறுமை தலைவிரித்து ஆடும். இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? 2 குழந்தை இருக்குது, ஆனாலும் தான் கணவரை விட்டுட்டு வேற ஒரு ஆணோட தொடர்பு. பாக்குறோம்ல, மெசேஜ் பண்றது, போன்ல பேசுறது, நேர்ல சந்திக்கிறது. 2 பிள்ளைகள் இருக்குது, 2 குழந்தைகள் இருக்குது, ஆனாலும் வேற ஒரு பெண்ணோட தொடர்பு. மெசேஜ் பண்றது, போன்ல தொடர்பு வச்சுக்கிறது, நேர்ல சந்திக்கிறது. இப்படி விபச்சாரம் யாரிடத்துல இருக்கிறதோ மனசு அமைதி பெறாது, வாழ்க்கை நிம்மதி இருக்காது, எதுலையுமே பரக்கத்து இல்லாத நிலைமையை அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான்.